ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 255வது தலைப்பு ஆழப்பதியும் ஆற்றல். தொடர்ச்சி. புல்லாக்கை பற்றி சொல்கிறேன். ஸ்திரீ ரூபங்களில் ரொம்ப அழகு லலிதாம்பிகை, புருஷர்களில் ரொம்ப அழகு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இந்த இரண்டு பேரின் அழகும் சேர்ந்து ஸ்திரீ புருஷ சௌந்தரியம் முழுக்க வாய்ந்தவர் கிருஷ்ணர் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இப்படி ஸ்திரீலக்ஷணமும் அவரிடம் இருப்பதால் தான் நகைகளில் புல்லாக்கையும் சொல்லியிருக்கிறது. இந்த நகைகளையும் இன்னும் இதில் சொல்லாமல் விட்ட மயில்பீலி, மகர குண்டலம், பீதாம்பரம், தண்டை, கொலுசு ஆகியவற்றையும் சேர்த்து கொண்டு ஆடிக்காட்டினால் இவற்றை சூட்டுகிற ராதையின் பிரேமை அல்லது யசோதையின் வாத்சல்யம், அதற்கு பாத்திரமாகிற கிருஷ்ணனின் குறும்பு, கருணை முதலான பாவங்கள் ஆகியவற்றையும் அபிநயித்து காட்டினால் நாம் அந்த கிருஷ்ண லோகத்துக்கே போய்விட்ட உணர்ச்சியை உண்டாக்கிவிடலாம். கோபிகா ஸ்திரீகள் மாத்திரமின்றி நாமும் புடைசூழ நமக்கு நடுவிலேயே பகவான் இருக்கிறார் போன்ற அனுபவத்தை அடைந்து விடலாம். கிருஷ்ணகர்ணாமிர்தம் நேத்ராமிருதமாக கண்ணுக்கும் ஹிருதயாமிருதமாக உள்ளத்துக்கும் தித்திக்கும். நல்லது கெட்டது இரண்டையும் மனசில் ஆழ பதிப்பதற்கு காந்தர்வ வித்யைகளுக்கு சக்தி இருக்கிறது. நாம் தான் புத்திசாலிகளாக இவற்றில் நல்லதை மட்டும் பெரும்படியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆபாசமாக சித்திரம் போடலாம், சிலை பண்ணி வைக்கலாம். அது மனசை தீவிரமாக கலக்கத்தான் செய்யும். இதற்கு பதில் ஒரு தெய்வ ரூபத்தை சித்திரமாக போட்டு பார்த்தால், சாக்ஷாத் அம்பாளுக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி பார்த்தால் எவ்வளவு பாராயணம் தியானத்திலும் உண்டாகாத பக்தியும் ஆனந்தமும் இதன் தர்சனத்திலேயே பெறலாம். சௌந்தரிய லஹரி ஸ்லோகம் இருக்கிறது. தேவாரம், ஆழ்வார் பாசுரம், தாயுமானவர் பாடல், இப்படி தமிழில் கணக்கு வழக்கில்லாமல் தெய்வ சம்பந்தமான அனுபவ வாக்குகள் இருக்கின்றன. இவற்றை வெறுமே படித்தாலே மனசை தொடுகின்றன. ஆனால் பாவமறிந்து அதற்கு பொருத்தமாக ராகம் போட்டு கானம் செய்துவிட்டாலோ நம் கல் நெஞ்சு கூட கரைந்து போகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.